வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா LA4440 இந்த ஆடியோ போர்டுக்கு உண்டான ஹீட்சிங் பிளேட் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஃபுல் போர்டு கட் போர்டு ரெண்டுத்துக்குமே தேவையான ஹீட்சிங் நம்மக்கிட்ட இருக்குது. வேணும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் போர்டுக்கு உண்டான ஹீட்சிங் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு லென்த்து தான் கிடைக்கும். அதோட லென்த்து நம்மக்கிட்ட கிடைக்காது. நம்மகிட்ட எல்லாமே ரெடிமேடாக வர்றது தான், நம்ம செய்கிறது இல்லை. அதேமாரி கட் போர்டு கொண்டாந்து வந்து 3 இன்ச்சு கிடைக்கும். 3 இன்ச்சுக்கு ஒரு 2 mm கூடுதலாக தான் இருக்கும். இது வந்து கட் போர்டுக்கு. அதேமாதிரி கட் போர்டுக்கு உண்டான ஹீட்சிங், அதுக்கு உண்டான தகுடு ரெண்டுமே செட்டாக நம்மகிட்ட கிடச்சிரும். தேவைப்படுற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி கட் போர்டுக்கு உண்டான இந்த மாதிரி ஷோக் காயில் இது இன்பில்டாக வைண்டிங் பண்ணியே கிடைக்கும். இந்தமாதிரி வேணுனாலும் நம்ம நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி நிறைய நண்பர்கள் வந்து 44 இந்த கட் போர்டு வந்து கட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நண்பர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்தமாதிரி போர்டு நாங்கள் வந்து போர்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நானும் உங்களுக்கு வந்து போர்டு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் கேட்டான்றதுக்காக அவருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருந்தோம். கொடுக்குறப்போ அவர் சாம்பிள் பிசிபி தான் கொடுத்துருக்காரு. இதோடைய மெயின் பிசிபி நம்ம கொடுக்கல. ஒரு 3 வாராவது நம்ம கொடுத்து அவர் கொடுப்பா நம்ம எதிர்பார்த்தோம். டைம் ஆகிட்டு இருக்குது. சரி, நம்ம இப்படி கேட்குறப்ப அவர் வந்து பார்த்திங்கன்னா போர்டு தரேன்னு தான் சொல்கிற வச்சுக்கோம். அவர் இன்னும் நமக்கு தந்த பாடு இல்லை, எப்போ தருவார்னு நமக்கு தெரியல கரெக்டான இது. அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம இந்த பிசிபி வந்து பார்த்திங்கன்னா அவர் தர லேட் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து 4 டயோடு போட்டு 012 யூஸ் பண்ணுற மாதிரி 012 2012 இல்லை டிசி வண்டிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி 4 சோக் காயில் இல்லாமல் 4 டயோடு போட்டு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் இதே சைஸில் தான் வரும். அதுவும் அதுக்கு இன்புட்டு மாறும். இது வந்து 6வது பின் இன்புட்டாக வரும், அதில் 2வது பின் இன்புட்டாக வரும். ஆடியோ டிஃப்ரெண்ட்டு இதுக்கு அதுவும் கண்டிப்பாக இருக்கும். இதில் கேட்குறப்போ ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்கும், அதில் கேட்குறப்போ ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்கும். சரி, இவர்கிட்ட நம்ம சாம்பிள் எடுத்துருக்கோம். இவருக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளார இவர் பிசிபி பண்ணி கொடுத்தாருன்னா இவர்கிட்ட எடுக்கலாம், இவரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம நிறைய மாமலாக பண்ணுற இடத்துல பழைய இடத்துல பிசிபி கொடுத்துருக்கோம். இதோடைய போர்டு மாற்றி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா மண்டே கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. ஒரு 2 டேஸ் முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புதன் விவசாயம் அப்போ அந்த போர்டு நம்ம கைக்கு வந்துடும். அப்படியே முன்ன பின்ன வந்தாலும் இல்லை மண்டே கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கிடைச்சோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். போர்டு அப்புறம் கனெக்ட் பண்ணி எடுத்துங்க. இவர் இந்த சர்க்யூட் இவங்க கொடுக்க லேட்டாகலாம் 10 நாள் இல்லை ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாமலா போகிற இடத்துல இந்த சர்க்யூட்டை கொடுத்து இதே போர்டு திரும்ப நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஷோக்கு போட்ட மாதிரியும் வேணாலும் இந்த போர்டை நான் உங்களுக்கு வாங்கி ரெடி பண்ணி தரேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டை வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போர்டு ரேட்டு கம்மியாக தராங்க, அந்த போர்டு இவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் ரீசன்ன்றதை நான் சொல்கிறேன். சிம்பிளாக வந்து புதுசாக தொழில் பார்க்குற நண்பர்களோ இல்லைன்னா ஒரு செட்டு ஆர்டர் கொடுக்குற நண்பர்களும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அது அமையன்னு தான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த 2 ரிஜிஸ்டருக்கு உண்டான கலர் பாருங்கள். மேலே இருக்கிறது 4 கலர் இருக்குது, கீழே இருக்கிறது 5 கலர் இருக்குது. இப்போ மேலே இருக்கிறது என்ன ரேட்டு வருதோ அதை விட கீழே இருக்கிறது 2 மடங்கு இல்லை 3 மடங்கு ரேட்டு கூட வரும். மேலே இருக்கிறது 3 ரிஜிஸ்டர் மேலே இருக்கிறது வாங்கலாம், கீழே இருக்கிறது 1 தான் வாங்க முடியும், இல்லை 2 வாங்கலாம், இல்லை 1 தான் வாங்க முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அது அக்ரிடிஷன் நம்ம சொன்னால் அது ஒரு பிரச்சனை வரும், அதனால் சொல்கிறேன். ஆனால் இப்போ மேலே இருக்கிறது எந்த அளவுக்கு வருதோ அதில் 3 மடங்கு கீழே இருக்கிறது ரேட்டு கண்டிப்பாக வரும். அப்படின்னா இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஒரு ரிஜிஸ்டர் போகிறோன்னா மேலே இருக்கிறது 3 ரிஜிஸ்டர் வாங்கிடலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கூட தான் வரும். அது தெரியாத ஒரு சில நண்பர்கள் வந்து எல்லாம் பொருள் தான் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா அப்படி இல்லை. இதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கேட்குறப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை பொறுத்த ரேட்டு மாறும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர் டிஸ்க்கு பிஎஃப் போடுறப்போ இது ரேட் இருக்கிறதுல ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி டிஸ்க்கு போட்டு இருக்கிறது ரேட்டு கம்மியாக கிடைக்கும். நான் பண்ணாலும் யார் பண்ணாலும் ரேட்டு கம்மியாக கொடுக்கலாம். க்ரீன் டிஸ்க் போடுறாங்கன்னா அதோட ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் வரும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போடுறாங்கன்னா அது ரேட்டு வந்து அதோட கூட தான் வரும். இல்லையா வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கு, ப்ரொப்ளையர், பாலிப்ரொப்ளையர், மைக்கா இந்த மாதிரி இன்னும் அதிகமாக இருக்குது எண்ணிக்கையில் பேர் கம்பெனி அந்த மாதிரி அது யூஸ் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். ப்ரொப்ளையர் கெப்பாசிட்டி ஒரு ரேட் வரும், பாலிப்ரொப்ளையர் ஒரு ரேட் வரும், மைக்கா ஒரு ரேட் வரும். அந்த மாதிரி இன்னும் அதிகமாக இருக்குது, எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ப்ரைஸ் கூடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டு வித்தியாசம் வரும். அதுக்கு எல்லாம் ஒரே ரேட்டுக்கு தரோன்னா யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் யார் வேணாலும் ஒரு பொருள் வேணாலும் நஷ்டத்துக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி கல்ரன் கெப்பாசிட்டி தான், எல்லாமே கல்ரன் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரேட்டு வந்து கல்ரன் தான் ரேட் அதிகம். இதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தால மைக்கான் அதுக்கு அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா
ஷாம்வா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அதிகம், ஷாம்வா கம்மி, அதோட இன்னும் கம்மியாகவும் கிடைக்கலாம். அதுமாதிரி ரேட்டு நம்ம எப்படி நம்ம இன்டீரியரில் பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் மார்ஜின் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடியோ போர்டோ இல்லை பேஸ்டபுள் போர்டோ இல்லை எந்த ஒரு ஆடியோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து அதோடைய லைஃப் திறன், அதோடைய குவாலிட்டி கண்டிப்பாக வேறுபடும், மாறும். அது வந்து எல்லாராலையும் கேட்க முடியும், எல்லோரும் கண்டிப்பாக வர முடியாது. ஆனால் லைஃப் திறன் பார்க்கலாம். ஒரு செட்டு வந்து ரெடிமேடாக நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுற செட்டுக்கும் அசம்பிள் பண்ணுற செட்டுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுற அனைத்து நண்பர்களும் தெரியும். ரெடிமேடாக யூஸ் பண்ணுற செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர் வந்தால் செட்டு போயிடும். அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே நம்ம அசம்பிள் பண்ணி பண்ணுற செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும், ஒரு சில செட்லாம் 10 வருஷம் 15 வருஷம் வயசிருக்கு. நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அதான் அசம்பிளுக்கும் ரெடிமேடுக்கும். ரெடிமேடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எவ்வளோ நம்ம லோவாக பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டு குறைச்சி லோவாக பண்ணுவோம். அது மார்க்கெட்டில் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுறப்போ நம்ம இதுக்கு நம்ம இப்போ வேலை எடுத்து நம்ம செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டு கொடுத்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அசம்பிள் பண்ணுற முக்கால்வாசி பேர் நல்லா குவாலிட்டியாக தான் போட்டு தராங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் மாறும். அசம்பிள் பண்ணுற எல்லா போர்டுமே தரம்னு நான் சொல்ல வரல, அசம்பிள் பண்ணுற எல்லா போர்டுமே தரம் இல்லைன்னு சொல்ல வரல. அதில் குவாலிட்டியாக போட்டு தராங்க, நல்லா குவாலிட்டியாகவும் போட்டு தராங்க. அதிலே தரம் இல்லாத மட்டமான பொருள் போட மட்டமாகவும் போட்டு தராங்க. அதை நீங்கள் பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறது மெக்கானிக்கு உடைய விருப்பமோ இல்லை வாங்கக்கூடிய கஸ்டமருடைய விருப்பமோ உங்களுடைய விருப்பம் தான். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டுக்கு உண்டான பொருள் ஸ்பேர்ஸ் எதனா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் கிடைக்காத பொருள். அதேமாதிரி இந்த வீடியோவில் யாருடைய மனதை துன்புறுத்தும்படி காயப்படும்படி நான் பேசுகிறதுனா அந்த தவறுதலுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.